வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி நாம் பார்க்குறது 10th கிளாஸ் மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.7 ஃபஸ்ட்டு சம் பின் வருவனவற்றின் வர்க்க மூலம் காண்க. ஓகேவா? இந்த ஃபங்க்ஷன் பாருங்க 7x² + 2 இன்டு √14x + 2 ஓகேவாம்மா டிவைடட் பை x² மைனஸ் 1/2x + 16. இப்போ இதனுடைய வர்க்க மூலம்னா என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7x² + 2 into √14x plus 2 divided by x² minus 1/2x by 1/16. இது வந்து வர்க்க மூலம் அப்படிங்கல இதுதான் இது. இப்போ இதனுடைய வேல்யூ என்ன தெரியுமா? 1/2 ரூட் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் அது வந்து வேல்யூ வந்து 1/2. இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷன் எடுப்போமா? 7x² + 2 into √14x + 2. இப்போ இதில் வந்து நமக்கு வந்து ஒரு ஃபார்முலா தெரியும் தானம்மா? ax² + bx + c = 0. அதுக்கு ஃபார்முலா x = -b ± ஸ்கொயர் ரூட் ஆஃப் b² - 4ac டிவைடட் பை 2a. அப்போ இதில் a வந்து என்னது? a வந்து 7. b வந்து என்னது? 2 into √14. c வந்து என்னது? 2. அப்போ எல்லா வேல்யூஸையும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? அடுத்த பேஜ் அம்மா நீங்கள் ஒரு நோட்டை எடுத்து என்ன செய்யணும்? என் கூட சேர்ந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதணுமா? மேக்ஸ் அப்படி தான், ஆசிரியரோடு உட்காந்து மாணவனும் உட்காந்து ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டுக்கிட்டே இருக்கணும். எக்ஸ் = -b என்னது? 2 into √14 minus b plus or minus square root of b². 2 into √14 the whole square. 4a வந்து என்னது? a வந்து 7. 4c வந்து 2 minus 4ac divided by 2a. 2 into 7. ஓகேம்மா, இங்கே பாருங்கம்மா, 2 into √14 the whole square. அப்போ வந்து எப்படி கொண்டு வரணும்னா 2² √14 the whole square. 2² 4. இப்போ √14 1/4 1/2 the whole square. So 4 = 14 into இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. 2/2. ஸோ 2 கேன்சல் ஆயிடுது. அப்போ 4 into 14 எவ்வளவு? 56. ஓகேம்மா. ஸோ தட் இஸ் x = -2 √14 plus or minus square root of 56 minus 14 so that is 56 divided by 14. So x = 2 into √14 plus or minus that is 0 divided by 14. அப்படி தானம்மா? ஸோ x = -2 √14 divided by, ஓகேம்மா, இந்த 14 வந்து எப்படி எழுதலாம்? 14 into √14 அப்படின்னு எழுதலாம். ஓகேம்மா. 2 வந்து இப்படி எழுதலாம், √2 into √2. 3 வந்து √3 into √3. எல்லாம் வேல்யூ ஒன்று தான். ஏன்னா 3 = √3 the whole square. அப்படி தானம்மா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 3 √3க்கு வந்து 1/2. ஸோ √3யோட வேல்யூ 1/2. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு உள்ள 2 மல்டிப்ளை பண்ணுங்கள். 2/2 2 தட் இஸ் ஈக்குவல் டு 3 = 3. அப்போ 3 வந்து √3 எழுதுலாம். இங்கே பாருங்கள், 14 வந்து √14 ஒரு கேன்சல் ஆகிடுது. ஸோ எக்ஸ் = -2/√14. ஸோ தட் இஸ் கிராஸ் மல்டிப்ளை √14 x = -2. ஸோ √14 x + 2 = 0. ஓகேவாம்மா? இதுதான் அந்த இது ஃபேக்டர் காரணிகள். இப்போ நம்மகிட்ட என்னெல்லாம் இருக்குது பாருங்கம்மா. 7x² + 2 into √14x + 2x² + 2 √14x + 2 வந்து √14x + 2 into
ரூட் 14x + 2 ஓகேவாம்மா ரூட் 14 ஒன் டைம் இருக்கு இல்லையா ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு திஸ் தென் நெக்ஸ்ட்டு அடுத்தது பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் இங்கே பாருங்கம்மா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1/2x ப்ளஸ் என்னது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1/2x ப்ளஸ் 1/16 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1/2x ப்ளஸ் 1/16 இதை வந்து பாருங்கள் பெருக்கல் பலன் பெருக்கல் பலன் அப்படி தானே இது வந்து என்னது 1/2 வந்து கூடுதல் பலன் இது வந்து பெருக்கல் பலன் இது கூடுதல் பலன் இப்போ பாருங்கள் 1/16 எப்படி பெருக்கணும் அப்படின்னா 1/4 1 ஸ்டார் 1 4 ஸ்டார் 4 16 அப்படி தானே அப்போது அடுத்து ரெண்டையும் கூட்டுனா என்ன வரணும் -1/2 வரும் அப்போ இங்கே ஒரு மைனஸ் போடுங்க பாருங்கள் மைனஸ் ஆஃப் மைனஸ் தட் இஸ் ப்ளஸ் 1/4 இன்ட்டு 1/4 1/16 ஸோ ரெண்டு மைனஸ் தட் இஸ் மைனஸ் 1/4 minus 1/4 minus 1/4 that is equal to minus 2/4 that is equal to minus 1/2 ஓகேம்மா இது வந்து கூடுதல் பலன் கரெக்டாக கிடைச்சிருக்கா minus 1/4 into minus 1/4 minus of minus that is plus 1/16 so that is these two numbers அப்போ என்ன செய்யணும்னா x square minus 1/2x x square minus 2x plus 1/16 equal to x minus 1/4 into x minus 1/4 ஓகேம்மா இப்போ நம்ம என்ன செய்யணும்னா ப்ராப்ளத்தை பார்ப்போமா ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்கோம் 7x square plus 2 root 14x plus 2 divided by x square minus 1/2x plus 1/60 இதனுடைய வேல்யூ என்னது so that is equal to root of root 14x plus 2 the whole square இப்படி தானம்மா not clear root of 14x plus 2 the whole square இங்கே divided by x minus 1/4 into x minus 1/4 so that is equal to root of root 14x plus 2 the whole square divided by root of x minus 1/4 the whole square so that is equal to root 14x plus 2 the whole square whole power 1/2 இந்த ரூட்டோட வேல்யூ என்னது 1/2 அதைத்தான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1/4 த ஹோல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் அது 1/2 ஓகேம்மா ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் 14x ஓகேவாம்மா ரூட் 14x ப்ளஸ் 2 இந்த உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்கள் 2/2 இந்த 2 இந்த 1/2 ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1/4 உள்ள 2 இன்ட்டு 1/2 2 கேன்சல் 2 கேன்சல் ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் 14x ப்ளஸ் 2 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1/4 இதுதான் ஆன்சர் ஓகேவாம்மா இன்னும் சிம்ப்ளிஃபை பண்ணணும் அப்படின்னா இன்னும் பண்ணணுமா பண்ணிடுவோம் ரூட் 14x ப்ளஸ் 2 இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் 4x minus 1 டிவைடட் பை 4 தட் இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு ரூட் 14x ப்ளஸ் 2 டிவைடட் பை 4x minus 1 ஓகேம்மா நீங்கள் என்ன செய்யணுமா வீடியோ வந்து 1 டைம் 2 டைம் ஓட விட்டு படிக்கணும் ஓகேம்மா இந்த பார்த்தீங்களாம்மா இந்த ப்ராப்ளத்தில் இதில் வந்து ஃபார்முலா வருது மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac by 2a
அப்படின்னு சொல்லி நமக்கு என்னது வருது பார்த்தீங்களாம்மா. அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கொண்டு வரோம். இங்கே பாருங்கம்மா, இதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து 0 ஆகிடுது. ஆனால் அதனால் இங்கே வந்து என்னது ஒரு வேல்யூ கிடையாது, 2 வேல்யூ இருக்குது. ஏன்னா ப்ளஸ் போட்டு 0, அடுத்து மைனஸ் போட்டு ஒரு 0, 2 வேல்யூ இதில் பொதிஞ்சிருக்கு. ஏன்னா இந்த டைம் வந்து 0 சிங்கிள் டேர்ம்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா 2 டைம் வந்து இதில் இருக்குது. சப்போஸ் இதில் வந்து 6 4 அப்படின்னு வந்தால் வேறு இன்னொரு டேர்ம் வரும். இதில் 0 இருக்கிறதுனால அப்படி சிங்கிள் டேர்மாக வருது. ஆனால் நம்ம எழுதிச்சுமே எப்படி செய்யணும், 2 டேர்மாக தான் எழுதணும். ஏன் அப்படின்னு கேட்டால் இங்கே இது ப்ளஸ் ஆர் மைனஸ்க்கு அடுத்து 0 நம்பர்ஸ் இருந்தாலே 2 வேல்யூ வரும். ஒரு நம்பரை ஆட் பண்ணுவாங்க, ஒரு நம்பர் சப்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே 0 இருக்குது. அதனால் உங்களுக்கு வந்து ஒரு வேல்யூன்னு நினைக்கிங்க. ஆனால் அதில் மறைமுகமாக அதில் என்ன செய்யுது, 2 வேல்யூ இருக்குது. ஓகேவா? வீடியோவை வந்து என்ன செய்யணும், 1 டைம் 2 டைம் போர்டை விட்டு படிக்கணும். பேசிக் கான்செப்ட்லாம் 10th உள்ள பேசிக் கான்செப்டை நல்லா படித்தா தான் +1 +2 மேக்ஸ்லாம் நல்லா போட முடியும். ஓகேவா? இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மாணவனும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதுக்கு பிறகு உங்களுக்கு லைவ் கிளாஸ் தேவைப்பட்டால், லைவ் டியூஷன் தேவைப்பட்டால் நைட்டு 7 to 9 வந்து லைவ் டியூஷனுக்கு வரமா. இந்த வீடியோ வந்து என்ன செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வேணும்னு சொல்லுங்கள். அதை அவ்வளோ அழகாக ஒர்க் அவுட் பண்ணி விடுறோம். ஓகேவா? தேங்க்யூ.